இன்றைக்கி சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை பிரட்டல் பண்ண போகிறேங்க லஞ்சுக்கு. இந்த முருங்கைக்கீரை பிரட்டல் எங்கள் அப்பாவோட ரெசிபிங்க. ரொம்பவே சூப்பராக பண்ணுவாருங்க. எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை அப்படியே பசுமையாகவும் சாஃப்டாகவும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இந்த முருங்கைக்கீரையில் இருக்க சிறு கசப்பு கூட இருக்காதுங்க. எப்பயுமே நம்ம முருங்கைக்கீரை பொரியல் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே பண்ணுவோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைப்பீங்க. எங்கள் அப்பா பண்ணுற முருங்கைக்கீரை பிரட்டல் ரொம்பவே ஸ்பெஷலுங்க. அந்த முருங்கைக்கீரை பிரட்டலை நான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா முருங்கைக்கீரை உருவிட்டு தண்ணியில் அலசிட்டு நான் ஒரு 4 கை அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேங்க நான். இந்த முருங்கைக்கீரையை இப்போ நம்ம அவிச்சிக்க போகிறோங்க. நான் இட்லி பாத்திரத்தில் 100 ml தண்ணி விட்டுருக்கேன். நல்லா தண்ணி கொதிக்க விடணுங்க. தண்ணி கொதிச்சதும் முருங்கைக்கீரையை நம்ம வச்சிடலாம். முருங்கைக்கீரையை எடுத்து ஒரே இடத்துல அப்படியே போடும்போது கட்டி பிடிச்சிக்குங்க கீரை. நம்ம கையால் கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி தெளிச்சா மாதிரி வைக்கலாங்க கீரையை. லைட்டாக கரண்டியால் கீரையை கிண்டி விடலாங்க. மரக்கரண்டி வச்சு நம்ம கீரையை கிண்டி விடும்போது அப்படியே கிண்டி விடலாங்க. சில்வர் கரண்டி வச்சு பண்ணுறீங்கன்னா கரண்டியோட பேக் சைடை திருப்பி வச்சு தாங்க பண்ணுவாங்க இந்த கீரையை கலர்றதுக்கு. அப்போ தான் கட்டி பிடிக்காது கீரை. தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு இது மாதிரி வற்றி நல்லா வேகணுங்க கீரை. அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பொரியலுக்கு. இப்போ நல்லா கீரை ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. தண்ணியும் நல்லா வற்ற ஆரம்பிச்சிடுச்சிங்க. இது மாதிரி தண்ணி இல்லாமல் எல்லா கீரையும் ஓரளவுக்கு வற்றிடணுங்க. இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சுட்டு இந்த கீரைக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணிடலாம். நான் அரை வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன் கீரையோட தாளிக்கிறதுக்கு. இப்போ கீரைலாம் ஆறிடுச்சுங்க ஓரளவுக்கு. இப்போ கையால் கீரையில் கட்டிப்படாத அளவுக்கு பிரித்து வச்சிடலாங்க. கீரையை இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் வச்சுக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இந்த பொரியலுக்கு கடலைப்பருப்பு சேர்த்தா பிடிக்காதவங்க கொஞ்சமாக வேர்க்கடலை உடச்சி போட்டுக்கலாங்க கடைசியில் இறக்கும்போது தேங்காய் பூ கூட. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு 2த்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். நான் இப்போயே கீரைக்கு வெங்காயத்துக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துடுறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க உப்பு சேர்த்ததும். அவிச்சு வச்ச முருங்கைக்கீரையும் இப்போ போட்டுடலாங்க. எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் கீரை பார்க்குறதுக்கே. முத்தின கீரையாக இருந்தாலும் நம்ம செய்யலாங்க. இது மாதிரி தண்டு கீரையாக இருந்தாலும் பொரியல் பண்ணலாம். இப்போ கீரையை நல்லா தனித்தனியாக எடுத்து போடலாங்க கட்டிப்படாத அளவுக்கு. இப்போ கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கீரையை. சம்டைம்ஸ் நம்ம கடைகளில் வாங்குவோம் முத்தின கீரை, அந்த கீரையாக இருந்தாலும் இது மாதிரி தாளிக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கீரை நம்ம தண்ணியில் போட்டு அவிச்சதால் ஒரு சலசலப்பு இருக்குங்க. நம்ம பேனில் வச்சதும் அந்த சலசலப்பு போன உடனே கீரை பொரியலை எடுத்துடலாங்க. எப்படி கீரை பசுமையாக பச்சையாக வச்சோமோ அதே மாதிரியே சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சிங்க முருங்கைக்கீரை பொரியல். எங்கள் வீட்டில் கொஞ்சம் தேங்காய் பூ நிறையாவே சாப்பிடுவோம் பொரியலுக்கு. நான் தாராளமாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பொரியலுக்கு தேங்காய் பூ போட்டுக்கிறேன். தேங்காய் பூ போட்டதுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணுங்க. முருங்கைக்கீரை இருக்கிற சூட்லேயே தேங்காய் பூ வெந்துடும். எங்கள் அப்பாவோட முருங்கைக்கீரை பிரட்டல் இப்படி தாங்க இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இன்றைக்கி முருங்கைக்கீரை பிரட்டல் ரெடி பண்ணியிருக்கீங்க. நான் இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்றதுக்கு சுட சுட ரைஸ் வடிச்சிட்டு அதில் இந்த முருங்கைக்கீரை பிரட்டலை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இல்லை சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, வெரைட்டி ரைஸோடையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி பவுலில் வச்சு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த முருங்கைக்கீரை பிரட்டல். எங்கள் அப்பாவோட ரெசிபியான இந்த முருங்கைக்கீரை பிரட்டலை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னோடய ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு நான் பேக் பண்ணுறேங்க முருங்கைக்கீரை பிரட்டலை. இதை மாதிரி ஆஃபீஸ்க்கும் நம்ம கொடுத்து விடலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப பசுமையாக இருக்கும் கீரை. எங்கள் வீட்டில் பண்ண முருங்கைக்கீரை பிரட்டல் ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்மளோட சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.